வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. நீ இப்பொழுது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் ஒரு ரகசியம் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. நீ எத்தனை கதவுகளை தட்டினாய், எத்தனை வாய்ப்புகளுக்காக காத்திருந்தாய். ஆனால் ஏன் இன்னும் கதவு திறக்கல? காரணம் ஒன்றுதான், நீ தவறான கதவை தட்டி கொண்டிருக்கிறாய். ஆமாம், உன் வாழ்க்கையில் பிரச்சனை கதவு இல்லை, தவறான வழிதான். நீ ஒரு நிறத்தை இப்பொழுது தேர்வு செய்திருக்கிறாய். அந்த நிறம் உன் வாழ்க்கையின் கதவை திறந்தது. நீ நம்புகிறாயா இல்லையா? ஆனால் இந்த வீடியோ முடியும் முன் உன் வாழ்க்கையில் எந்த கதவு திறக்கப் போகின்றது என்று உனக்கு தெளிவாகிவிடும். நீ என்னை தேடி வந்திருக்கிறாய். உன் மனதில் சோர்வு, உன் கண்களில் கேள்வி. என்னுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு அடைப்பு என்று. நான் இன்று உனக்கு ரகசியம் ஒன்று சொல்கின்றேன். வாழ்க்கை கதவுகள் திறக்க முதலில் உன் உள்ளத்தின் கதவை திற. நீ பயந்தால் பல வாய்ப்புகள் அடைந்துவிடும். நீ முயற்சி செய்யாமல் விட்டதால் உன் வாழ்க்கை அங்கே நின்றது. ஆனால் இப்பொழுது ஒரு நிறம் உனக்கு சொல்கிறது, எழுந்து நட, தைரியமாக நட. பயம் இருந்த இடத்தில் வாய்ப்பு இப்பொழுது திறக்கும். தைரியம் வந்த இடத்தில் வாழ்க்கை பிறக்கும். நீ தவறான முடிவுகளை எடுத்தாய். யாரை நம்ப வேண்டும் என்று தெரியாமல் தவித்தாய். ஆனால் இப்பொழுது நீ தொட்ட நிறம் சொல்கிறது, புரிந்து நட, யோசித்து நட. அறிவு இல்லாத முடிவு அதே கஷ்டத்தை மீண்டும் தருகிறது. பொறுமையை இழந்தாய். விதை போட்டவுடன் பழத்தை எதிர்பார்த்தாய். இப்பொழுது நீ தொட்ட நிறம் சொல்கிறது, நிதானமாக வளரு. நேரம் எடுத்தால்தான் நிம்மதி கிடைக்கும். முன்பு கனமாக இருந்த உன் இதயம் அந்த விஷயத்தில் இப்பொழுது லேசாகி இருக்கின்றது என்றால் அதற்கான காலத்தை, நேரத்தை எடுத்துக்கொண்டதுதான் அதற்கான வளர்ச்சி. நீ மன அமைதியை இழந்ததால் எதையும் சரியாக உன்னால் பார்க்க முடியவில்லை. இப்பொழுது நீ தொட்ட நிறம் உனக்கு சொல்கிறது, அமைதியாக இரு, பதில் வரும். மனது அமைதியானால் வாழ்க்கை வழிகாட்டும். நீ கடவுளை தேடாமல் உன் பிரச்சனையை மட்டும் பார்த்தாய். நீ தொட்ட நிறம் சொல்கிறது உனக்கு, உன் உள்ளத்தில் இறைவனை காணு. கடவுளை நம்பினால் கடைசி நேரத்திலும் கதவு திறக்கும். உன் வாழ்க்கையின் கதவுகள் மூடப்பட்டதற்கு காரணம், நீ பயந்திருந்தாய், நீ தாமதித்தாய், நீ நம்பிக்கை இழந்தாய். அதனால்தான் வாய்ப்புக்கான கதவு மூடப்பட்டிருந்தது, செல்வத்திற்கான கதவு தள்ளி நின்றது. அந்த கதவை திறக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். தினமும் 5 நிமிடம் அமைதியாக இரு. உன் எண்ணங்கள் முழுவதையும் சுத்தமாக வை. நீ எதற்காக போராடுகிறாய், உன் தேவை என்ன, உன் இலக்குதான் என்ன என்பதில் தெளிவாக இரு. அந்த இலக்கை தெளிவாக நினை. நீ உன்னை மாற்றினால் வாழ்க்கை தானாக திறக்கும். வாழ்க்கை மாற வேண்டுமா? நீ மாற ஆரம்பி. கவனமாக இருக்கணும். ஒரு வாய்ப்பு வந்தால் தள்ளாதே. ஒரு நல்ல மனிதன் வந்தால் தவறாதே. ஒரு சின்ன அறிகுறி வந்தால் உதாசீனம் செய்யாதே. அதுதான் கடவுளின் கை காட்டு. கடவுள் நேராக வரமாட்டார், சூழ்நிலையாக வந்து கை காட்டுவார். அந்த அறிகுறியை புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். எந்த மனநிலையில் நீ இருக்கும் பொழுது கதவை திறக்கும் என்று சொல்லட்டுமா? பயமில்லாத மனமும், நம்பிக்கை நிறைந்த மனமும், நன்றி கொண்ட உணர்வும் தான் வாழ்க்கையில் எந்த கதவையும் திறக்காமல் இருக்காது. இந்த 3 நிலையிலும் உன் வாழ்விற்கான அற்புத கதவு திறந்தே ஆக வேண்டும். நீ பணத்தை தேடாதே, வாய்ப்பை தேடு. வாய்ப்பு வந்தால் செல்வம் தானாக வரும். வாய்ப்பை பிடித்தவன் தான் செல்வந்தன். தடைகளை நான் எப்படி அகற்றுகின்றேன்? இப்படிதான். பழைய பயத்தை எல்லாம் போக்குவேன். தவறான மனிதர்களை விலக்குவேன். சரியான பாதையை கண்களுக்கு காட்டுவேன்.
இன்று நீ தொட்ட இந்த நிறம் வெறும் நிறம் என்று நினைக்காதே, உன் வாழ்க்கையின் திறவுகோல். நீ ஒரு மாற்றத்தை இப்பொழுது காண்பாய். நீ சந்தோஷமாகி என்னை நினைத்து நன்றி சொல்வாய். உன் கதவு திறக்கப் போகின்றது. தயார் என்று சொல். இதோ திறந்து விட்டது. வெற்றி நிச்சயம்.